உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பதுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாத சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை எப்பவுமே இருக்கும். எப்பவுமே ஒரு வருஷத்துல இந்த ஆவணி மாதத்துல பல்வேறு விதமான மாற்றங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், ஒரு வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு பால் காய்ச்சுவாங்க, வீடு இடமாற்றம் பண்ணுவாங்க. அதே போல தொழில் ஸ்தாபனங்கள் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை, தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள், அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நிறைய எப்பவுமே ஆவணி மாசத்துல நடக்கும். அதற்கு காரணம் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்றுள்ளார், அதே கடகராசியில புதனும் இருக்காரு. சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்க போறாரு, அதே சிம்ம ராசியில கேதுவும் பயணிக்கிறாரு. அதே போல கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில் சனி வக்ரம் பெற்று 12 ராசி என்பவர்களுக்கும் பலனை கொடுக்க போறாரு. அப்ப இந்த மாதம் ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, நம்ம எந்த பிரச்சனையிலிருந்து சேஃபா இருக்கணும், ஏதாவது உறவுகள் சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகள் ஏற்படுத்துமா, இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான மாதம் இந்த ஆவணி மாதம். ஏன்னா உங்க குரு உங்க ராசியை அற்புதமா உச்சம் பார்வையோட பார்க்க போறாங்க. இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு மகர ராசியா இருக்கீங்க, இப்போ நான் ஒரு பிஸ்னஸில் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகிறேன், இல்லை ஒருத்தர் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட போய் பார்க்க போகிறேன், பேச போகிறேன், எனக்கு இதெல்லாம் நடக்குமா சார்ன்னு கேட்டால் கண்டிப்பாக பிஸ்னஸில் பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய மாதம், புதிய வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணி அதில் வெற்றி பெறக்கூடிய மாதம். லைஃப்பில் அப்படியே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த மகர ராசி என்பவர்கள் செய்து கொள்வது நல்லது. அதே போல் வேலை தேடுறீங்க, 100% இந்த மாதம் வேலை கிடைச்சே தீரும். அது நீங்கள் உங்கள் ஃபீல்டில் தேடுறீங்க, உங்கள் ஃபீல்டு இல்லாமல் தேடுறீங்க, அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சே ஆக வேண்டிய ஒரு முக்கியமான மாதம். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றத்திற்கான ஒரு நேரமாக இருக்குது. அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் நான் 50 வயசு இருக்கேன், 40 வயசு இருக்கேன், எனக்கு இதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா தெரியல, அதெல்லாம் அப்புறம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலை மாறலைன்னா இப்போவே நீங்கள் கடைசி ஒரு 3 மாதமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோட்டீஸ் பீரியடில் இருப்பீங்க, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருப்பீங்க, பயங்கர ப்ரெஷரில் இருப்பீங்க, வேலையை விட்டே ஆக வேண்டிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கோச்சார பலன்கள் கொடுத்துக்கிட்டே வருது. அது என்ன உங்களுக்கு உணர்த்துதுன்னா, நீங்களாம் மாறிக்கிறது நல்லது, இல்லைன்னா தேவையில்லாமல் வேலை விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு கிடைக்கும், 6 மாதம் கழிச்சு கிடைக்கும்ன்றது காமிக்குது. அதனால் யாரெல்லாம் மகர ராசியாக இருக்கீங்க, ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது சார், விட வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் இப்போதுலேருந்தே தேர்றதுக்கான ஒரு நேரம். ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மாறி தான் ஆகணும். நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் வேலை பார்க்கலாம். சார் நான் ஒரு 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கேன், 20 வருஷமாக வேலை கம்பெனியில் இருக்கேன்னா கூட இப்போ நீங்கள் மாறக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அதை மாறியா ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே போல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஆவணி மாதத்தில். நீங்கள் ஒரு வரன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 30 நாளுக்குள்ளே ஒரு நிச்சயம் பண்ணாமல் போக மாட்டீங்க, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னா இந்த மாதம் போய் பேசுங்க, அந்த பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குலேருந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய மாதம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்புகள் இந்த மாதம் வரும். நம்ம ஏன் இங்கேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம ஏன் வெளிநாடு போனால் என்ன, வெளிநாடு போய் சம்பாரிச்சா என்ன, நம்ம போய் முதல்ல வெளிநாட்டில் இருப்போம், அதுக்கப்புறம் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலாம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகலான்னு யோசிக்கக்கூடிய மாதம். அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் ரைட் ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு.
அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே வேலை மாற்றம் உறுதியாக கண்டிப்பாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அதை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்வதற்கான சூழ்நிலைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள், ஒரு மாற்றங்கள், இடமாற்றம், வீடு வாங்கிட்டு இடம் மாற்றம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான ஒரு முக்கிய மாதமாக இந்த ஆவணி மாத பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாற்போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோச்சாரத்துல கிரக அடைவுகளை வச்சு சில எண்ணங்கள் நடக்கும், வரும், வராதுன்னு சொல்றோம். பட் தசாபுத்தி அப்படின்னு ஜாதகத்துல பார்க்கணும். அது தவிர இந்த கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பலம் பெற்றிருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. அப்ப அதே போல உங்க ஜாதகத்துல குரு பலமா இருக்கு அப்படின்னா நிறைய பொருளாதார நிறைவுகள் நிறைய நடக்கும். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் கண்டிப்பா நடக்குது. முக்கியமா சில பேருக்கு வந்து ராகு தசை, கேது தசை, சனி தசை, இதெல்லாம் அசுப கிரகங்களுடைய தசாபுத்தி. அப்ப இந்த காலகட்டத்துல நல்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருமா சார், எனக்கு இதெல்லாம் நடக்குது சார் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லையும் எழுதி தருவோம். அதுக்கான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணுவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது. நிறைய மாணவர்கள் இன்னைக்கு எனக்கு வந்து 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசி தெரியும், பாவகம்லாம் தெரியும், ஆனால் எனக்கு ஜாதக பலன் சொல்றதுல தான் எனக்கு ஒரு சின்ன சுணக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்கறது, ஒரு ஜாதக பலன் ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக எப்படி பார்க்கறது அப்படின்ற 3 மாத அடிப்படை வகுப்புகள் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.